ஒரு சர்ச்சில் நடந்தது நான் உனக்கு சொல்றேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கு நடுவில் ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்பாங்க. நடுவில் ஸ்கிரீன் போட்டுருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இங்கிருந்து யாரும் அங்கே பார்க்கக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்கே பார்க்கக்கூடாது. இப்போ அந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஆராதனை மொத்தம் அட்டன் பண்ணவே மாட்டான். அவன் ஓட்டையே தான் பார்த்துட்டு இருப்பான். அதுதான் இயல்பு, நார்மலாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் திரும்பி பார்க்க மாட்டான், அவன் கிரைஸ்டவே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ளே தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரு காலேஜ் போயிட்டு நீங்கள் வரும்போது ஒரு பொண்ணு போயிட்டு வராங்க, வரும்போது ஒரு 2 பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. இது வெரி யூஸ்வலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிள்ளை வந்து வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே 2 பேர் என்ன வந்து கிண்டல் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க சொல்கிறவங்களா அடுத்த பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நீ அவங்களெல்லாம் பார்க்குற, நீ அமைதியாவா, நீ பேசாமல் கம்மன்வான். பேசாமல் கண்ணை மூடிட்டு வந்தோம்னா எங்கேயா மோதிடுவோம். கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு எப்படி ரோட்டில் நடக்க முடியும்? ஒரு பீரியட் இருந்துச்சு, அன்னைக்கு எஜுகேஷன் கம்மியாக இருந்தது. வெஸ்டர்ன் கல்ச்சரோ எந்த கல்ச்சரோ இங்கே தாக்கம் கிடையாது. பியூர்லி அந்த ஊர், அந்த ஸ்டேட், அந்த டிஸ்ட்ரிக்டோடைய தாக்கம் மட்டும்தான் இருக்கும். பாதிப்பும் குறைவாக இருந்துச்சு. அன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் குறைவாக இருந்துச்சு. ரெகுலேட் பண்ணுறது ஈஸி. இன்னைக்கு அது இல்லை. ஃபோனில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கல்ச்சரும் வருது. ஈஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர், நார்த்தன் கல்ச்சர் எல்லாம் உள்ள வருது. இதுக்கு நடுவில் சர்ச் இவனை தக்க வைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத சர்ச் யோசிக்கணும். நீங்கள் சர்ச்சில் ஒரு சர்மன் கொடுக்குறீங்க, பட் வேர்ல்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. என்னால் இந்த சர்மனை வந்து அப்ளை பண்ணவே முடியல. நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் அங்கே ஃபாலோ பண்ணேன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன ஒதுக்கி வச்சிடறாங்க. நான் அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன், இங்கே வந்தால் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன். இது சரியான்னு கேட்குறேன். அற்புதமான கொஸ்டின். இந்த ப்ராப்ளம் கிரைஸ்டுக்கு இருந்திருக்குமா இருக்காதா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம கற்றுட்டு இருப்போம். பட் வென் வி கோ அவுட் இன் டு தி வேர்ல்ட், வென் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங், நம்ம இண்டிபெண்ட்டாக எங்கேயோ போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருக்கிறோன்னா, அந்த டைமில் இஃப் சம்திங் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபெய்த், இஃப் யூ டோன்ட் நோ த ரீசன் வை வி ஃபாலோ காட், வை வி பிலீவ் த பைபிள் இஸ் ட்ரூ, they tend to follow it. And I watched this happen with the, at the American culture. So for the people watching who are like 20 years and the mature ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, how do they identify this purpose? இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு காஸ்பல் முதல்ல போச்சா இந்தியாவுக்கு வந்துச்சான்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான் ஃபஸ்ட்டு காஸ்பல் வந்துச்சு. தாமஸே கொண்டாந்துட்டார். செயின்ட் தாமஸே நமக்கு வந்து ஃபஸ்ட் செஞ்சுரியிலே கொண்டாந்துட்டார். பட் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸோட எண்ணிக்கையை விட அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி தானே? எப்படி அது? அப்போது இங்கே இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருடைய தாக்கம் வித் சயின்டிஃபிக் ஏத்திசம், நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் சயின்டிஃபிக் ஏத்திசத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஹவ் இட் இஸ் டெஸ்ட்ராய் த யூத்ஸை வந்து வராங்கன்னு சொல்லிட்டு, யூத்ஸோட மிக முக்கியமான கேள்விகள் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வேறு பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஜென்ரேஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. இது எல்லா காலத்தில் நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செக்ஷுவல் ரெவல்யூஷன் சொல்கிறீங்கல்ல, அதில் வெரி இம்பார்ட்டண்டான ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து நீங்கள் எல்எஸ்பிடி இருக்கு லீகலைஸ் பண்ணிட்டாங்க. எல்ஜிபிடி நம்ம சொல்கிறோம். இந்த எல்ஜிபிடிங்கிறது வந்து சோதோம்லேயே இருந்துச்சு தானே? அன்றைக்கி அங்கே ஒரு ரெவல்யூஷன் இருந்துச்சு தானே? ஜனங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஜனங்க வந்து அதை வந்து ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேஹான பரேட் நடந்திருக்கு. எல்ஜிபிடி பரேட் வந்து சோதோமில் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் அன்றைக்கி என்ன சொல்லுவீங்க அதை பற்றி? அன்றைக்கி நம்ம என்ன அதை பற்றி நம்ம சொல்லுவோம். எல்லா காலகட்டத்திலும் இப்படி ஒரு தாக்கம் இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் இதை எதிர்க்கிறதுக்கான பலனை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கார் சபைக்கு. யூத்ஸை எழுப்புவார். இப்போ கிரைஸ்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு வந்து கெட்டு போய் கிடக்கு. 400 years த பீரியட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம சொல்கிறோம். டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரம் புரிதலுக்காக சொல்லலாம், மல்கியா டு மேத்யூ இடைப்பட்ட காலம் வந்து 400 yearsன்னு சொல்கிறோம். கிரைஸ்ட் வந்து தான் சொல்கிறாரு, இதோ ஜனங்கள் வந்து வெளிச்சத்தை கண்டார்கள்னு. அந்த வெளிச்சம் வரும்போது 30 வயசு இயேசுக்கு. ஸோ 430 வருஷம் டார்க்னஸ். இந்த டார்க்னஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிரைஸ்ட் வராரு. அவர் செலக்ட் பண்ணது எல்லாமே யூத்ஸ் தானே? கிரைஸ்ட் செலக்ட் பண்ண அத்தனையுமே யூத்ஸ் தானே? ஒருத்தர் கூட வயசானவங்க கிடையாதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் வந்து வயசானவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அது அர்த்தம் இல்லை. யூத்ஸை செலக்ட் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறோம், யூத் வந்து ரொம்ப மோசம், சரி வர மாட்டாங்க, அது இல்லை. யூத்தை வச்சு தான் சாதிக்க முடியும். யூத்தை வச்சு பெரிய காரியத்தை செய்ய முடியும். நமக்கு மூத்தோருடைய ஆலோசனை தேவை. ஆனால் செயல்படுத்துறதுக்கு யூத்தோடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேணும். தே ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ. போரில் பார்த்திங்கன்னா தளபதி இருப்பார். தளபதி வயசானவராக கூட இருப்பார். ஆனால் முன்னாடி வார் ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய ஆள் யங்ஸ்டராக தான் இருப்பார். நீங்கள் எடுத்துக்கோங்க, வார் எடுத்துக்கோங்க. கமாண்ட் பண்ணுற கமாண்டர் பாருங்கள், அவர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், வயசானவராக இருப்பார். ஆனால் ஃபீல்டில் நிற்கிறவன் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிலோ 35 தான் இருப்பாங்க. நீங்கள் கோச் எடுத்துக்கோங்க, கிரிக்கெட்டில் வயசானவராக இருப்பார். ஆனால் விளையாடுறவன் எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருப்பான். ஆப்வியஸ்லி இதுதான் ஃபார்முலா. ஸோ இன்றைக்கி யூத்ஸை வச்சு தான் காட் எல்லாமே செய்ய முடியும். யூத்ஸ் தேவை. அப்போ இந்த யூத்ஸ் என்ன பர்பஸுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா பெரியவங்ககிட்ட இருக்குது. ஸோ பெரியவங்க வந்து இல்லை யூத்ஸ் மோசம், யூத் சரி பண்ண மாட்டாங்க, அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, யூத்ஸை கேதர் பண்ண விரும்புகிறோம், யூத்ஸுக்கு இதை சொல்ல விரும்புகிறோம்.
ஈச் அண்ட் எவ்ரி யூத் மஸ்ட் நோ ஒய் காட் இங்கே அவங்கள கூப்பிட்டு வந்தார் பூமிக்குன்னு. சரி, ஆஸ் அ சயின்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து வருது. இந்த எக்கை போய் இது பண்ணுறது, ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று தானே அங்கே போய் வருது. இந்த ஒன்றை ஏன் காட் செலக்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்க. அந்த ஒன்றில் தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருந்திருக்காரு. அந்த ஒன்றில் தான் வந்துட்டு ஹாக்கின்ஸும் இருந்திருக்கிறாரு இல்லையா? அந்த ஒன்றில் தான் வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒய் காட் அந்த ஒன்று தான் இவங்களும். இப்போ நீங்கள் ஹாக்கின்ஸாகவும் மாறலாம், நீங்கள் வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாகவும் மாறலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து E=mc² அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் வந்து காடை நம்புறாரு. ஹாக்கின்ஸ் வந்து காட் இல்லைங்கிறாரு. நான் ஏன் இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துன்றதுக்காக சொல்கிறேன். பட் இவரோட ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹாக்கின்ஸை ப்ரூஃப் பண்ண முடியல. எவாலுவேஷன் இன்றைக்குமே ஒரு மித்தாக தானே இருக்குது. இன்றைக்கும் எவாலுவேஷன் வந்து ஒரு தியரியாக தானே இருக்குது. தே கான் ப்ரூவ் தட்ல. பட் E=mc² நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னக்கூடிய பைபிளை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமில்ல? ஸோ இதை தான் யூத்ஸுக்கு நீங்கள் சொல்லணும். யூ மஸ்ட் கொஸ்டின் தெம். அவங்கள கொஸ்டின் கேட்க அலோ பண்ணுங்க. ரீசனபிளாக இருக்கணும். நான் ஆல்வேஸ் என்ன சொல்லுவேன், யூஸை கொஸ்டின் கேட்க விடுங்க. கொஸ்டின் கேட்க விட்டால் தான் அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அவன் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் வந்து பைபிளில் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கான பதில் அவனுக்கு சொல்லுங்கள். இந்த 2 விஷயம் போதும், அவன் பர்பஸ் அவன் தெரிஞ்சிருவான். நிறைய பேர் இங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள். ஒன்று வந்து வீட்லேயும் சரி, நம்ம சர்ச்சஸ்லேயும் சரி, நிறைய டைம் வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோ இல்லை அவன் ஏதோ ஒரு பண்ணக்கூடாத விஷயமோ பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து நான் நினைக்கிறேன் பண்ண வேண்டிய விஷயம் போயிட்டு நம்ம வீட்டில் சொல்கிறதோ, அடுத்தது வந்து நம்ம சர்ச்சில் நம்ம பாஸ்டர்ஸுடைய ஹெல்ப்பை தேடுறதோ. ஆனால் நிறைய பேருக்கு எங்களை மாதிரி பசங்களுக்கு என்ன யோசனை இருக்குன்னா, யாருக்கு சொன்னாலும் சரி வீட்லேயும் தெரியக்கூடாது, சர்ச்சில் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியக்கூடாது. ஏன்னா ஏதாவது சொன்ன உடனே வந்து அவங்க நிறைய டைம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்காம என்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க. இதுக்கு தான் யோசிச்சுட்டு வந்து they don't come forward with this. யூஸ்வலாக சொல்லுவேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். என்னென்னா, இன் இந்தியா நான் சொல்கிறது ஈஸ்டர்ன் கல்ச்சரில் நான் சொல்கிறேன். ஒரு காலேஜ் போயிட்டு நீங்கள் வரும்போது ஒரு பொண்ணு போயிட்டு வராங்க. வரும்போது ஒரு 2 பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. இது வெரி யூஸ்வலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிள்ளை வந்து வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே 2 பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. வீட்டில் இருக்க சொல்கிறவங்களா அடுத்த பதில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, நீ ஏன் அவங்களெல்லாம் பார்க்குற, நீ அமைதியாக வா, நீ பேசாமல் கம்மன் வான்னு. நான் என்ன சொல்வேன், பேசாமல் கண்ணை மூடிட்டு வந்தோம்னா எங்கேயா மோதிடுவோம் இல்லையா? கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு எப்படி ரோட்டில் நடக்க முடியும்? ஸோ சம்ஒன் ட்ரைங் டு அப்யூஸோ அல்லது வந்து ஏதோ ஒன்று என்னை வந்துட்டு அவங்க செய்ய விரும்புகிறாங்கன்னா, தே வாண்ட் டு ஷேர். அது வந்து வீடு வந்து அந்த ஷேர் பண்ணுறதுக்கான இடமா தான் இருக்கணும். ஸோ அந்த பிள்ளை வந்து நினைக்கணும், எனக்கு வந்து வீடு மாரல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டால், யூனிவர்சிட்டியும் ப்ராப்ளம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா காலத்துலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் மாறாது, பட் உலகம் மாறும். நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து சொல்கிறோம், அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இன்றைக்கி இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்றா தான் இருக்கணும். ஏன்னா கிரைஸ்ட் காலத்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இந்த காலத்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒன்று தான். அதில் மாறவே மாறாது. பைபிள் வசனம் மாறாதுல்ல. ஆனால் உலகம் மாறும். மாறுகிற உலகத்தை பெற்றோர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ யூத்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே உட்காந்து அவங்க பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வீடு வந்து ஓப்பன் டோராக இருக்கணும். அப்பா கிட்ட சொன்னால் அப்பா வந்து கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள அவன் இருந்தால் தான் நம்ம பேசுவான். இப்போது அவன் வந்து ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க யூத்ஸ். அந்த பதில் எதிர்பார்க்கறது தான் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. போய் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. பட் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்காதுங்கிறது வேற விஷயம். ஏன்னா அவங்களும் சேம் ஏஜ் தான், சேம் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் டைப் ஆஃப் திங்கிங். ஸோ அவங்களால கிடைக்காதுன்னு தெரியும். பட் அவன் வந்து ஏன் அவ்வளோ தைரியமாக ஷேர் பண்ணுறான்னா, நான் சொன்னால் இவன் புரிஞ்சுப்பான், அவனுக்கு புரியுது. இந்த புரிதல் வந்து வீட்டுக்கு இருக்கணும், இந்த புரிதல் சர்ச்சுக்கு இருக்கணும். சர்ச் வந்து நான் இருக்கிற காலத்தில் சர்ச் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பன் மைண்டாக ஒரு சர்ச்சில் நடந்தது நான் உனக்கு சொல்கிறேனே. ஆண்களுக்கும் பெண்களுக்கு நடுவில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க. நடுவில் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இங்கேருந்து யாரும் அங்கே பார்க்கக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்கே பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ அந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஆராதனை மொத்தம் அட்டன் பண்ணவே மாட்டான். அவன் ஓட்டையே தான் பார்த்துட்டு இருப்பான். ஓட்டையை தேடி இடத்துல தான் உட்கார. அதுதான் இயல்பு இல்லையா? இப்போ வந்து ஸ்க்ரீன்லாம் கிடையாது, நார்மலாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் திரும்பி பார்க்க மாட்டான், அவன் கிரைஸ்டை போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ளே தான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். அவனை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுனால இங்கே நிறைய பிரச்சனைங்க அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து எப்படி இருக்குன்னா, அவனால் அக்செப்ட் பண்ண முடியாத பதிலாக இருக்குது. ரோட்டில் யாராவது கிண்டல் பண்ண யாரையும் பார்க்காத, நேராக அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டே வா அப்படின்னா வர முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தர் 4 பேர் திடீர்னு கூப்பிடும்போது நான் எப்படி திரும்பி பார்க்காம எப்படி இருக்கிறது?
ஃபர்ஸ்ட் டைம் நான் திரும்பி பார்த்து தானே ஆகணும். அப்புறம் தான் அவங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்க, நான் பார்க்காம வரணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இன்னைக்கு இருக்கு. அதனால யூத்ஸால் என்ன பண்ண முடியல, வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ண முடியல. அடுத்து சரி சர்ச்சில் போய் சொல்லலான்னு பார்த்தா அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. நான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போகும்போதோ அல்லது சமதர் சிங்கப்பூர் மாதிரி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வித் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஈஸ்டர்ன் கண்ட்ரி வித் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அங்கே போகும்போதோ அங்கே பார்க்கும்போது அவனால் பாஸ்டர்கிட்ட தைரியமாக பேச முடியுது எந்த ஒரு விஷயத்தையும். பாஸ்டர் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ சம்திங்னு சொல்கிறான்ல, இங்கே அப்படி சொல்ல முடியாது. பாஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கே அவன் வந்து தயங்குறான். பாதி விஷயத்த தான் சொல்லுவான், பாதி விஷயத்த சொல்ல மாட்டான். அப்போ அவன் என்ன செய்கிறான்னா, அந்த தயக்கம் இல்லாமல் பேசக்கூடிய இடத்த ஒன்று தேடுறான். இன்னைக்கு சர்ச் வந்து அந்த இடத்துக்கு வரணும் இப்போ. அதனால ஜாலியாக பேச ஜாலின்ற விஷயத்துக்கு நான் வரல. ஸ்பிரிச்சுவலாக அவன் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஓப்பன் டோர் வேணும். இப்போ யாருக்கிட்டே உட்காந்து அவன் பேசணும். அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த 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 இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய பர்பஸ் அவன் தெரிஞ்சுப்பா. ஓ காட் வந்து இதுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு. இப்போது பாம்பேயில் வந்து ஒரு யூத் மீட்டுக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு தம்பி ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன கேட்டார்னா, நீங்கள் சர்ச்சில் ஒரு செர்மன் கொடுக்குறீங்க, பட் வேர்ல்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. என்னால் இந்த செர்மனை வந்து அப்ளை பண்ணவே முடியல. அப்ளிகேஷன் ப்ராப்ளம் அங்கே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே போய் இருக்கும்போது அங்கே ஒரு டீம் இருக்குது, டீம் லீடர் இருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் அங்கே ஃபாலோ பண்ணேன்னா அங்கே இருக்கிறவங்க என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று நான் அவங்கள மாதிரி மாற வேண்டியிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏற்றத மாதிரி என்னுடைய கொஞ்சம் சுபாவங்களை மாற்றினா தான் முடியுது. நான் அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன், இங்கே வந்தால் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன். இது சரியான்னு கேட்குறான். அற்புதமான கொஸ்டின் அது. அதான் ப்ராக்டிக்கல். அதுதான் விஷயம். இந்த ப்ராப்ளம் கிரைஸ்டுக்கு இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். ஏன்னா கிரைஸ்ட் நாசரேத்தில் இருக்காரு. வசனம் சொல்லுது, நாசரேத் மாதிரி ஒரு மோசமான ஊரே ஒன்றும் இல்லை. நாசரேத்துல இருந்து நன்மை தோன்றுமோ அவ்வளோ மோசமான ஊர். கிரைஸ்டை பற்றி வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரேத்தில் ஒரு மோசமான ஊரில் தான் கொண்டு போய் பிதாவாகிய தேவன் அவரை வச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கிரைஸ்ட் உருவாகிறார்ல, அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கிரைஸ்டோடைய ஒரு டிசைபிள் உருவாக முடியாதா? அப்போ உருவாகிறதுக்கு நாம இவனுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகுது. அதை வந்து இந்த பர்பஸை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவன் அவனுடைய பர்பஸை புரிஞ்சிருவான். ஸோ இது வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது தனி சர்மன் ஆகிடும். இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம். இதுதான் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். இன்றைக்கி உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களால வந்து பாஸ்டர்கிட்ட போய்ட்டு தன்னுடைய பர்சனல் இஷ்யூஸை பேச முடியாது. அப்போ பாஸ்டர் அம்மா ஓப்பனாக இருக்கணும், அங்கே அவங்க வந்து ஓப்பனாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு யூத் லீடர் இருக்கணும், அது வந்து ஒரு கேர்ளாக இருக்கணும். அந்த கேர்ள்கிட்ட போய் இந்த கேர்ள் ஷேர் பண்ணுறதா இருக்கணும். அந்த கேர்ள் சரியான ஆலோசனை கொடுக்க கேர்ளாக இருக்கணும். இன்றைக்கி சர்ச்சுக்கு இது நீட். இப்போ ஒரு பீரியட் இருந்துச்சு, அன்றைக்கி எஜுகேஷன் கம்மியாக இருந்தது, இன்னைக்கு இன்ஃபர்மேஷனும் கம்மியாக இருந்தது, மீடியா கிடையாது. அன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோ எந்த கல்ச்சரோ இங்கே தாக்கம் கிடையாது. பியூர்லி அந்த ஊர், அந்த ஸ்டேட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டோடைய தாக்கம் மட்டும்தான் இருக்கும். ஏதோ அவங்க கண்ணால் பார்க்குறாங்களோ தொடுறாங்களோ அது மட்டும் தான் அது மட்டும் தான் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது பாதிப்பும் குறைவாக இருந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் குறைவாக இருந்துச்சு. ரெகுலேட் பண்ணுறது ஈஸி. இன்றைக்கி அது இல்லை. ஃபோனில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கல்ச்சரும் வருது. ஈஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர், நார்த்தன் கல்ச்சர் எல்லாம் உள்ளே வருது. இவ்வளவும் வருது, இவ்வளோ டாக்ட்ரின்ஸ் வருது, இவ்வளோ விஷயங்களை பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் சர்ச் இவனை தக்க வைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத சர்ச் யோசிக்கணும். இதையும் நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் சர்ச் வந்து அந்த கல்ச்சர்ஸோட கலந்து போயிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கணும். பட் அது இதை தொடாமல் பார்த்துக்கணும். அதை இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐ திங்க் வெரி ஹார்ட் ஒர்க்கு தான், ஆனால் நோபல் ஒர்க். நம்ம culture keeps changing, but the word of God, our code doesn't change. ஸோ நம்ம இந்த கோடை வந்து நம்ம எப்படி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையிலன்றது அங்கே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்ன்ட்டு. A+B² கண்டுபிடிக்கும் போது A+B² தான் நம்ம தான் அதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் A+B² அதே தான். A²+B²+2AB தான் இன்னைய வரைக்கும். இல்லைங்க, இன்னைக்கு வந்து சேட்டலைட் பீரியட் மாறிடுச்சு. A+B தான், அது மாறாது இல்லை. அதே தான் ஃபார்முலா. அது அதே மாதிரி பைபிள் ஃபார்முலா, அது மாறவே மாறாது. எல்லா காலத்துக்கும் ஃபார்முலா மாறாது. இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி சொல்ல போகிறோங்கிறதா கேள்வி.